கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலை அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான இனாம் நிலங்களில் தலைமுறையாக வசித்து வரும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின் பேரில் அறநிலையத்துறை அதிகாரிகள் வர்த்தக கடைகள் மற்றும் குடியிருப்புகளை சீல் செய்ய முயற்சித்து வருகின்றனர். இந்நிலையில் சின்னவடுகப்பட்டியில் கண்ணம்மாள் என்பவர் வாடகைக்கு விட்டிருக்கும் 20க்கும் மேற்பட்ட வீடுகளை சீல் செய்ய அதிகாரிகள் சென்றபோது பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் நிலைமை பதற்றமாகியது. தொடர் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோர் மற்றும் அரசியல் தலைவர்களும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அனைவரும் பிற்பகல் 4 மணிக்கு விடுவிக்கப்பட்டனர். அதன் பின்னர் 23 வீடுகளுக்கு அறநிலையத்துறை அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டது. இதற்கிடையில் வழக்கு தொடர்ந்த திருத்தொண்டர் அறக்கட்டளை அறங்காவலர் கோவில் அலுவலகத்துக்கு வந்தபோது பொதுமக்கள் அவரை நோக்கி ஓடி எதிர்ப்பு தெரிவித்தனர். பெண்கள் கற்கள் வீசும் நிலை ஏற்பட்டதால் போலீசார் தடுப்புகளை அமைத்து அலுவலகத்தை பாதுகாத்துள்ளனர். ராதாகிருஷ்ணன் வந்த வாகனமும் பொதுமக்களால் முற்றுகையிடப்பட்டு அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது.